இப்போ சொல்ல போகிற கதை குட்டி மீனும் குண்டு மீனும். அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு கடலில் குட்டி மீனும் குண்டு மீனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். வாழ்ந்துட்டு ஜாலியாக அவங்க வாழ்க்கையை விளாண்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் விளையாண்டுட்டு போயிட்டு இருக்கும்போது யாரோ வலையை போட்டுட்டாங்களாம். மீன் பிடிக்கிற வலையை போட்டு மாட்டிக்கிச்சான் 2 பேரும். ஆனால் குட்டி மீன் மாட்டாமல் அந்த குட்டியோடையில வெளியில் ஓடியாந்துருச்சான். ஆனால் குண்டு மீனால் வர முடியல. குண்டு மீன் சொல்லிச்சேன் குட்டி மீன்கிட்ட, குட்டி மீனை எனக்கு உதவி பண்ணுறியா, யாரையாச்சும் கூட்டிகிட்டு வரியா அப்படின்னு கேட்டேன். நான் கடிச்சு பார்க்குறேன். கடிச்சு பார்த்துச்சேன். ஆனால் அதால் கடிக்க முடியல. அதனால் சொல்லிச்சான், இரு நம்ம ஃப்ரெண்ட்ஸை தான் போய் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு போச்சான். போயிட்டு இருக்கும்போது கடல் ஆமையை பார்த்துச்சான். கடலாமை என் நண்பனுக்கு உதவி சரியா குண்டு மீனுக்கு அப்படின்னு கேட்டுச்சான். என்னை மன்னிக்க வேணும் குட்டி மீன், ஏன் அப்படின்னு கேட்டுச்சான். குட்டி மீன், நான் பொறுமையாக வருவேன், அதனால் உன் நண்பனை காப்பாற்ற முடியாது என்னால் அப்படின்னுச்சான். அதுவும் சரி நன்றி அப்படின்னு போயிட்டு இருந்துச்சான். போயிட்டு இருக்கும்போது திமிங்கலம் வந்துச்சான். திமிங்கலான்னா எனக்கு உதவி பண்ணுறியா, குண்டு மீனை காப்பாற்றுறீங்களா, அது வலையில் மாட்டிக்கிச்சு, யாரோ அது மேலே வலையை போட்டாங்க, என் மேலேயும் போட்டாங்க, நான் உடையாந்துட்டேன், ஆனால் அதால் தப்பிக்க முடியல அப்படின்னு சொல்லிச்சான். என்னை மன்னிக்க வேணும் அதுவும் சொல்லிச்சான், மன்னிக்க வேணும் அப்படின்னு. ஏன்னு கேட்டுச்சான் குட்டி மீன். என் பல்லு கூர்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். அதுவும் சரி நன்றி அப்படின்ட்டு போயிட்டு இருந்துச்சான். போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி வால் மீன் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துச்சு. அந்த பல்லை வச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது அது போய் குட்டி மீன் கேட்டுச்சான். குட்டி மீன் போய் கேட்டுச்சான். குட்டி மீன் ரொம்ப சோகமாயிருச்சான், யாருமே உதவி பண்ணலன்னு. அப்போ அவன்கிட்டயாச்சும் போய் கேட்போம் அப்படின்ட்டு போய் கேட்டுச்சான். வால்மீனே எனக்கு உதவி பண்ணுறியா, குண்டு மீன் மாட்டிச்சு அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ என்னால் உதவி பண்ண முடியாது, ஆனால் எங்கள் அம்மாவால் உதவி பண்ண முடியும் அப்படின்னு. வா நம்ம எங்கள் அம்மாட்ட போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போச்சான். கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவும் அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்களா. அந்த குட்டி வால்மீன் வரும்னு. அப்போ யாராவது இது நம்ம பிள்ளைங்க கூட புதுசாக வருது அப்படின்னு பார்த்தாங்களா. அவங்க அம்மாட்டது தான் சொன்னாங்களாம். அப்போ சரி வா நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு பெரிய வால்மீன் எல்லாம் போனாங்களாம். போயிட்டே இருக்கும்போது வேகமாக போனாங்களாம். ஏன்னா எல்லாம் அந்த வாழை எடுத்துட்டாங்கன்னா குண்டு மீன் செத்துரும்ல, அதனால் வேகமாக போனாங்க. போய் குட்டி மீன் ஒரு பக்கம் கடிச்சான், குட்டி வால் மீன் ஒரு பக்கம் கடிச்சான். குட்டி வால் மீன் அம்மாவும் கடிச்சிச்சான். அப்புறமா ஜாலியாக பிஞ்சிருச்சுன்னு ஜாலியாக குண்டு மீனும் டான்ஸ் ஆடினாங்களாம், ஜாலியாக விளாண்டாங்களாம். இந்த கதையில் இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம நண்பனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் உதவி செய்யணும், உதவி செய்யாமல் இருக்கக்கூடாது. பக்கத்தில் யாராச்சும் இருந்தால் போய் கூட்டிகிட்டு வரணும், இல்லாட்டி அவங்க உயிரும் போயிரும்ல. நன்றி.